நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து எப்படியாவது ரேணுகாவா நடிச்சிட்டு இருக்க அந்த சுடரியோட முழு விவரத்தையும் ஆதாரத்தோட நம்ம விஜய் கிட்ட சொல்லணும். இப்போதைக்கு நம்ம விஜய் கிட்ட என்னன்னு சொல்ல முடியும், இவ உண்மையான ரேணுகா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதுக்கான ஆதாரம் என்ன இருக்கு, அவ எப்படி நீ இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம், அந்த மாதிரி பல கேள்விகள் அந்த இடத்துக்கு வரும். அதனால கரெக்டா நம்ம கொடுக்குற ஆதாரம் அவன் உண்மையான ரேணுகா இல்லை அப்படின்றத அந்த இடத்துல நிரூபணம் பண்ணணும். அதுக்கான ஆதாரம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பா ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அவளா இதை யோசிச்சிருக்க மாட்டா. சுயநினைவு திருமணம் மாதிரி ஒருவேளை அந்த டாக்டர் ஒரு கேப் மாதிரியா இருந்தா அந்த இடத்துல சிசிடிவி இருந்து அதை நம்ம போய் செக் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி செக் பண்ண போறாங்க. அந்த இடத்துல அந்த கம்ப்யூட்டரை ரன் பண்ண இருக்கவர் எந்த ஒரு பர்மிஷனும் கொடுக்க மாட்டேனாரு. அவருக்கு தள்ள வேண்டியதை தள்ளனதும், ஓகேம்மா மேடம் உங்களுக்கு எந்த நாள் எந்த ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கரெக்டாக டேட் சொல்லி அந்த ஃபுட்டேஜ் அழகாக பார்க்குறாங்க. அதில் அந்த ரகு, அதாவது மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி நம்ம ரேணுகா இருந்த போது அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அந்த டாக்டர் கரெக்டாக அந்த இடத்துக்கு வராரு. அவரு வர்றது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க, ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறது எல்லாம் நல்லாவே கேக்குது. இதோ பாரு ரேணுகா, அதாவது சுடரி, நீ ரேணுகாவை நடிச்சுன்னு இருக்கிற வரையும் நல்லது. நான் என்ன பண்ணட்டும், என்னால ஒன்றும் முடியல, நான் ரேணுகாவே மாறிடுறேன், சுயநினைவு திரும்ப தான் சொல்லி எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிடலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க உண்மையான சுடரி அப்படின்றத நிரூபணம் பண்ணோம். சுடரி இதை பார், சாதாரண விஷயம் இல்லை, நீ சொல்றதெல்லாம் ஓகே தான், நீ ரேணுகாவா மாறினா எல்லாமே உனக்கு ப்ராஃபிட் எல்லாம் கொடுப்பாங்க, எல்லாமே காசு அது இது எல்லாமே வரும். ஆனா உண்மையான ரேணுகா எப்படி இருப்பா, அவ எப்படி நடந்துப்பா, அது எல்லாமே உனக்கு தெரியுமா அப்படின்ற விஷயத்த கேட்கறாங்க. கத்துக்கலாம் போக போக, அவ்வளோ ஏதோ பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த டாக்டர் அங்கே சொன்னது எல்லாமே ஒரு பக்கம் கிளியரா அழகா வீடியோவா எடுத்துறாங்க. அதை எடுத்துன்னு போயிட்டு ரேணுகாவுக்கே போட்டு காட்டுறாங்க. என்னம்மா ரேணுகா சுயநினைவால திரும்பிச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆமா திரும்பிச்சு, அதுக்கு என்ன பண்ணும், இப்ப உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, இனிமே இது ஏன் ப்ராப்பர்ட்டி ஏன் இடம், என்னோட விஜய் நீ கொத்தின்னு போலான்னு பாக்குறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பார்த்து கேட்க, மல்லி உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட், உங்ககிட்ட பேச்செல்லாம் ஜெயிக்க முடியாது, உனக்கு காட்ட வேண்டியதை காட்ட நீயே ஒரு பக்கம் வாயை மூடின்னு சைலண்டா போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே என்ன சொல்றாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல குழம்பி போய் நின்று இருக்க. உடனே பார்க்கணுமே நம்ம மல்லி அதை எடுத்து காட்டினதும், ஐயோ மல்லி காலில் விழுந்து, மல்லி என்ன மன்னிச்சிரு மல்லி, இந்த வீட்டுக்கு ஏதோ வந்தேன், ஏதோ ஒரு இதில் வந்தேன், என்னை இப்படியே விட்டுரு, நான் இப்படியே துண்டக்கான துணியக்கான ஓடிடுறேன், இதை போட்டு காட்டி என்னோட வாழ்க்கையை நாத்துறத அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இதோ பாரு ரேணுகா, அதாவது சுடரியே, உன்னால எனக்கு ஆக வேண்டிய காரியம் நிறைய இருக்கு, அது வரையும் நீ இந்த வீட்டில் இருந்துதான் ஆகணும், இந்த வீட்டை விட்டு நீ போக தேவையில்ல, ஆனா நீ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அப்படி என்ன விஷயம் நான் பண்ணோம், என்ன ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே பார்க்கணுமே நீ எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம், நீ யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம உன் வேலையை மட்டும் நீ பார்த்துனதா அது போதும் எனக்கு, அதோட மட்டும் இல்லாம நீ இன்னொரு விஷயம் ஒன்றும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், அது வேற எதுவும் இல்லை, கரெக்டா நீ சுடரியா யாருக்கும் இது இனிமே நிரூபணம் பண்ணக்கூடாது, அந்த ரகு எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள எந்த நோக்கத்தோட அனுப்பினா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எனக்கு தெரியணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எந்த ஒரு நோக்கமும் இல்லை, அவரோட நோக்கமும் என்னோட நோக்கமும் ஒன்னே ஒண்ணுதான், இந்த சொத்தை எல்லாமே சுட்டிட்டு போயிட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஆனா விஜயோட பாசம் அன்பு ஈர்ப்பு எல்லாமே என்ன மாத்திருச்சு, விஜய் விட்டு விலகி போகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல நான் தள்ளப்பட்டு இருக்கேன், எக்காரணத்து கொண்டு நான் விஜய் விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் நீ பேசுறதுக்கு அழகே இல்லை, நீ எப்படி இதெல்லாம் பேசலாம், விஜய் என்னோட விஜய் என்கிட்ட இருந்து நீ எடுத்துன்னு போயிடணும்னு சொல்லிட்டு நினைப்பேன், நான் அதை விட்டுருவேனா அப்படி அசால்ட்டா போக விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னமே பேசாம ஒரு பக்கம் சைலண்டாவே இருக்காங்க. என்னடா இது, நம்ம எது பண்ணாலும் ஒரு பக்கம் நமக்கு வில்லங்கமாவே நிக்கிறாளே, நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம திருன்னு முழிச்சுன்னு இருக்காங்க. இதுக்குதான் சொல்றது, எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நாம ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம்லோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் எஃபெக்ட் போடணும். எந்த ஒரு எஃபெக்ட்மே போடாம ஐயோ நான் ஜெயிக்கல இப்படி பண்ண அப்படி பண்ண இதுமே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வரும்போது, அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ணாத தருணத்தினால தான் நீ ஜெயிக்கல அப்படின்ற விஷயம் தெரிய வரும். சரி ஓகே, இதுக்கு மேல இப்படியே போனா பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் 1 by 1 நம்ம எல்லாத்தையும் மாத்தி அமைக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, எப்படி கொண்டு போக போறாங்க அப்படின்ற சுவாரஸ்யங்கள் நிறைந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் நடக்குதுங்க, என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம திருன்னு முழிச்சுன்னு இருக்க. சரி ஓகே, இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம இன்வால்வ் ஆக தேவையில்ல,
இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கை எல்லாமே ஒரு பக்கம் நல்லதாக நடக்குமா நடக்காதா, என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்க அப்படின்ற முழு விவரத்தை தாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. இது கூடவே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. அப்படி என்னடா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து ரேணுகாவுக்கு அப்படி சுயநிலை திரும்பிச்சுன்னா இந்த கம்பெனி ப்ராஃபிட்டை எல்லாமே அவ பேரில் நான் மாற்றி அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதை கேட்டதை நம்ம நிஷாவுக்கு ஒரு பக்கம் கடுப்பாயிருது. ஐயோ அந்த ரேணுகாவை தெரியாமல் வரவிட்டோம்லோ, அவளால் நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் மாறி போக போதும், அவளை உயிரோட விடக்கூடாது, இனிமேல் அவளை எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா see you, நன்றி, வணக்கம், பர்கர் எங்க மொத்தலாம் எங்க